போச்சு வீடியோஸ் போட்டு. ரீசன் என்னன்னா லைக் நான் ஒரு புது ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணிருக்கேன். ஸோ அந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு லைக் எது எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கே ஒரு 3 to 4 months ஆகிடுச்சு. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அண்ட் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா, இன்னைக்கு கைண்ட் ஆஃப் ஒரு குட் ஆஸ் வெல் அஸ் பேட் திங்ஸ். ஐ மீன் பேட்னு சொல்ல முடியாது, இட்ஸ் லைக் ஓகே வி வில் ஹேவ் டு மூவ் ஆன். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ என்னென்னா, நம்ம வந்து பேலியோவை சேல் பண்ண போகிறோங்க. டாபிக் அதுதான். என்ன எது யாருக்கு அதெல்லாம் வந்துட்டு நான் சொல்கிறேங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பிளான் ஸ்டார்ட் ஆனது வந்து ஒரு 4 months முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. லைக் நான் முன்னாடி ஸ்கோடா வோல்க்ஸ்வேகனில் வென்டோ செகண்ட் ஹேண்டில் எடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா இருந்தேன். ஓகேங்களா. ஸோ அது வந்துட்டு நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன், நிறைய வண்டி பார்த்தேங்க. OLXில் பார்த்தேன், எல்லா இடத்துலையும் போய் பார்த்தேன். என்ன கான்செப்ட் பிளான் என்னன்னா, லைக் ஓகே 5 to 6 lakhs மினிமம் ஒரு செகண்ட் ஓனர் 5 to 6 years வெஹிக்கிள் டீசல் தான். பார்த்தது எல்லாமே ஒரு 5 to 6 lakhs வந்துட்டு மினிமம் பேஸ் ப்ரைஸாக வந்து வச்சுருந்தாங்க, ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி கண்டிஷன். ஒருத்தங்க நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க, ஒருத்தங்க சின்ன இஷ்யூஸ் இருக்குது, இன்ஜெக்டர் இஷ்யூஸ். ஸோ எல்லாமே பார்த்தேங்க, எல்லா வண்டியும் பார்த்தேன். அப்புறம் யோசித்தேன், ஓகே சரி 6 lakhsக்கு 5 to 6 lakhs அதுக்கு வந்துட்டு நம்ம ஏன் செகண்ட் ஹேண்ட் வாங்கணும், பேசாமல் புது கார் பார்க்கலாமே அப்படிங்கிறது தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தேன், எனக்கு ரொம்ப நாளாக மைண்டில் இருந்தது வந்து சிட்ரோன். ஓகேங்களா. அது என்னமோ தெரியல, எனக்கு வந்துட்டு சிட்ரோன் மேலே ஒரு இருக்கு. ஸோ நானும் பார்த்தேன், ஷோரூம் போய் பார்த்தேங்க. ஃபர்ஸ்ட் அதாவது பட்ஜெட் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக 6 to 7 lakhs. அதை பார்த்தேன். ஓகே குட். C3 டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேங்க, C3X லைவ் மாடல். ஸோ பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, கம்ஃபர்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிக்கப் வைஸ் வந்துட்டு நான் எப்படி ட்ரைவ் பண்ணுவேன்னா, நான் வந்துட்டு ஒரு 80 to 100, ஸோ அந்த ரேஞ்ச் தான் என்னோட டிரைவிங் இதுங்க. ஓகேங்களா. ஸோ அந்த இது பண்ணி பார்க்கும்போது சிட்டி ஹைவேல ஒரு 100 to 120 cruising ஸ்பீட் எல்லாம் பண்ணுற மாதிரி ஸ்பீட் தான். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. டர்போ ட்ரெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். டர்போ வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இட் வாஸ் வெரி வெரி குட் வென் கம்பேர்ட் வித் NA. பட் சரி ஓகே, அந்த 4 months முன்னாடி பார்த்தேன்னு சொன்னீங்களா, அந்த டாபிக் அதோட முடிஞ்சிச்சு. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன், ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு மாதிரி. அப்புறம் ஒரு ஷோரூம்லேருந்து கூப்பிடுவாங்க, அதை அசோசியேட் கூப்பிடுவார், நான் சொல்கிறேங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு 3 to 4 months போயிடுச்சு. அப்புறம் இப்போ ஜூலையில் வந்துட்டு சரி ஓகே நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவும் வந்தாச்சு. சரி ஓகேன்ட்டு நான் ஒருத்தங்கிட்ட பேசினேன். அதாவது அந்த டீமும் ஒரு கார் என்தூசியாஸ்டிக் பீப்புள் தான். ஸோ அவங்கக்கிட்ட பேசினேன். they were interested in buying this car and நான் கம்யூனிகேஷன்ஸ் பார்த்தேன். ஒரு 1 or 2 weeks ஸ்டாக்ஸ் போச்சு. லைக் அவங்க ஸ்கெடியூல் என்னோடய ஸ்கெடியூல் எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி டேட் ஃபிக்ஸ் பண்ணோம். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஒரு டாக்ஸ் போச்சுங்க, 2 weeks டாக்ஸ் போச்சு. அப்புறம் லைக் பேசினோம் அண்ட் they were okay with it. நான் இது வரைக்கும் காருக்கு நல்லா பண்ணியிருக்கேன். பிகாஸ் இந்த கார் வந்து ஜஸ்ட் சேல் கிடையாது. ஏன்னா திஸ் இஸ் அன் எமோஷன் ஃபார் மீ. நான் வந்து 2019 இந்த கார் என்கிட்ட இருக்குது. ஸோ ஒரு கார் என்தூசியாஸ்டுக்கு லைக் அது புரியும். லைக் 6 years-ஆக இருக்குது, செலவு பண்ணுறதெல்லாம் ரிகார்ட்லெஸ். அந்த ஒரு ட்ரைவ் பண்ணும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும் பார்த்தீங்களா. நம்ம ஸ்டேரிங்கில் நம்ம என்ன சொன்னாலும் இந்த வண்டி கேட்கும். ஸோ அந்த ஒரு ரேசர் ஷார்ப் ஸ்டேரிங் ஃபீட்பேக் வந்து இந்த கார். ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் மேக்ஸிமம் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நான் இந்த கார் கொடுக்குறதுக்கு எனக்கு ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு. பட் இப்போ டெக்னிக்கலி பார்த்தோம்னா இந்த காரை நான் வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் இப்போது இந்த காரை எடுத்துகிட்டு நான் வீட்டுக்குள்ளே பார்க் பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சிட்ரோன் எடுத்து டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் அதை வெளியே பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அண்ணா வராருன்னு வச்சுக்கோங்களேன் பெங்களூர்லேருந்து. ஸோ அந்த காரை பார்க் பண்ணுறதுக்கு ஐ மீன் இதெல்லாம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. பார்க்கிங் ஸ்பேஸ் தான் மெயினான ரீசன் இதில். ஸோ நான் வாங்குறது பிரச்சனை இல்லை, நான் வாங்கிட்டு நான் இப்போ அந்த கார் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார் வந்துட்டு சும்மா நிறுத்திடக்கூடாதுங்கிறதுல ஐ வாஸ் வெரி ஷுர். ஸோ அதனால் வந்துட்டு ஓகே ஐ ஹேவ் டிசைடட் டு லெட் கோ. பட் நான் அது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்க்ராப்புக்கோ இல்லை பார்ட்ஸ் எடுத்து இது பண்ணுற மாதிரியோ கொடுக்கறதுக்கு எனக்கு சுத்தமாக இஷ்டமே இல்லை. ஸோ
இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 1 or 2 டேஸில் வந்து காரை இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இஃப் தேர் ஓகே வித் ஆன் தி ஸ்பாட்டில் நாங்கள் எடுத்துகிட்டு போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காரில் டிஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு நாய்ஸ் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பர் நாய்ஸ் மாதிரி ஒன்று அது வந்து கேட்குங்களா? ஸோ அது வந்து என்னென்னா சைலன்சரோட அந்த ஹிஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஐ மீன் லைக் அந்த சைலன்சர் வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. ஸோ அதனால வந்து இப்போது நான் ஆக்சிடென்ட் பண்ணும்போது என்ஜினோட வைப்ரேஷன் வந்துட்டு அப்படியே பின்னாடி சைலன்சர் போகும்போது அதுவும் சேர்த்து ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுது. ஸோ அந்த நாய்ஸ் தான் இங்கே வந்துட்டுருக்கு. ஸோ நான் சொன்னேன் இதை சொல்லிவிட்டு அவங்ககிட்ட அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, தே வில் ரீஸ்டோர் இட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். மற்றபடி ஓகே, அதான் நான் இதை இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. நான் எஸ்பெஷலி எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நான் இந்த ரோடை சூஸ் பண்ணேன். இந்த ரோடு ஆக்சுவலி வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து மாதம்பட்டி இருக்கு இல்லைங்களா? ஸோ மாதம்பட்டிக்கும் ஆர் அந்த பேரூர் ரோடு பிடிப்போம் இல்லைங்களா? ஐ மீன் பை டிஃபால்ட் வந்துட்டு முக்கடத்துலேருந்து லெஃப்ட் எடுத்து செல்வபுரம் அந்த ரோட்டில் வந்து பேரூர் போகும். ஸோ இது வந்து இப்போ இந்த சுந்தராபுரம் சைட்லேருந்து வரவங்களுக்கு இது வந்து ஒரு ஈஸியான ஆக்சஸ் ரோடுன்னு சொல்லலாம். இப்போ புதுசாக லே பண்ணியிருந்தாங்க ஒரு 2 to 3 months. ஐம் நாட் ஷுர் எப்போ போட்டாங்கன்னு, பட் போட்டிருக்காங்க. நானும் 2-3 டைம் வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது, ரோடு சூப்பராக இருக்குது. 2 சைடு ஃபெசிலிட்டிஸ் எதுவும் கிடையாது, பட் ரோடு இஸ் குட். ஸோ அதனால தான் இங்கே வந்தால் நம்ம ஃப்ரீயாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்து இந்த வீடியோவே எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதான் நம்ம கார் சேல் பண்ண போகிறோம். ஓகே, இந்த கார் கூட எனக்கு மெமரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெமரிஸ். இது வரைக்கும் ரோட்டில் வந்து என்னை வந்து என்ன சொல்கிறது, ஒரு பிரேக் டவுன் ஆகி வந்து நின்னதே கிடையாது இது வரைக்கும். தட் இஸ் ஒன் குட் திங் டு பி நோட்டட். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் 6 years இந்த காரில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 20,000 கிலோமீட்டர் கவர் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 20,000 நம்ம எடுத்ததுலேருந்து 2019 செப்டம்பரில் என் பர்த்டே அந்த டைமில் எடுத்தோங்க. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்தோம் 20,000. ஸோ அந்த 20,000 லைக் இந்த காரில் வந்துட்டு நான் நிறைய லேர்ன் பண்ணேன். டிரைவிங் சைடு, அப்பார்ட் ஃப்ரம் டிரைவிங் சைடு எப்படி டிரைவ் பண்ணுறது அதெல்லாம் வந்துட்டு லைக் ஒரு மெக்கானிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் வந்துட்டு நான் இந்த காரில் வந்துட்டு இப்போ ஏதாவது இஷ்யூ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒர்க் ஷாப் போகிறதுக்கு முன்னாடி லைக் நானே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். லைக் ஓகே இது எதனால வந்துருக்கு, ஏன்னா இதில் வந்து சென்சார்ஸுங்கிறது வந்து கொஞ்சம் கம்மி தான் இப்போ மாடர்ன் கார்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் வந்து இந்த இஷ்யூனா என்ன டயக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஆக்சுவலி டு பி வெரி ஹானஸ்ட் நானே இந்த காரில் வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் அந்த யூடியூப்பில் வீடியோவும் எடுத்து போட்டிருக்கேன், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதான் இந்த கார் வந்துட்டு திஸ் ஹேஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ் இன் மை ஹார்ட் ஃபார் எவர். அதனால தான் நான் வந்துட்டு நான் முன்னே சொன்னேன், நான் இந்த காரை ஸ்க்ராப் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. அதனால தான் நான் இன்னொரு ஹேண்டுக்கு கொடுக்க போகிறேன். அவங்க வந்து என்னை விட நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு கொடுக்குறேன். நான் அதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவங்ககிட்ட, ப்ரோ ஸ்க்ராப் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நீங்கள் யூ டோன்ட் ஹேவ் டு வரி, நாங்கள் அந்த இதிலேயே நாங்கள் இந்த கார் எடுக்கல, வி ஹேவ் சம் அதர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். சரி ஓகே அப்படின்ட்டு தான் நான் ப்ரொசீட் பண்ணேன். அதான் அவ்வளோதாங்க. ஸோ இதை இன்ஃபார்ம் பண்ணிடலாங்கிற மாதிரி தான் வீடியோ. பட் ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் வேல்யூ ரிலேட்டட், ஐ மீன் நான் சொன்ன மாதிரி நான் இந்த காரில் வந்துட்டு கொஞ்சம் பர்சனலாக ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு லைக் கொஞ்சம் தெரியும் இப்போ இந்த இஷ்யூ வந்துன்னா இதனால் அப்படிங்கிறது. ஐ மீன் நாட் 100%, பட் கொஞ்சம் தெரியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் உங்கள் பேலியோவில் ஒரு ஸ்பேர்ஸ் ரிலேட்டட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். I'll try my best to help. And yeah, அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா எங்கேயும் போகிறதுக்கு இல்லை, லைக் நான் வந்து சும்மா ஒரு ட்ரைவ் மாதிரி போயிட்டு வரேன். ஏன்னா திஸ் குட் பி தி லாஸ்ட் ட்ரைவ் இன் திஸ் கார், ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு இது போயிட்டுலாமே அப்படின்ட்டு தான் நான் யோசிச்சுட்டேன். சரி இந்த ரோட்டில் போயிட்டு வருவோம், நம்ம தான் ஆல்ரெடி லாஸ்ட் டைம் வந்தாமே, சரி ஒரு சோலோ ட்ரைவ் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் இந்த ரோடை சூஸ் பண்ணேன். as mentioned, like எனக்கு கொடுக்கறது உங்களுக்கு எமோஷனல் தான், பட் அட் த சேம் டைம் we'll have to accept at some point. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காரை சும்மா நிறுத்தி வைக்கிறதுக்கு எனக்கு மனசு கிடையாது. அதுவும் இல்லாமல் பார்க்கிங் ஸ்பேஸ் இஷ்யூ. ஸோ அதனால தான் ஐ ஹவ் டிசைடட். நான் ரொம்ப யோசிச்சேங்க, 4 மாதம் நான் சொன்னேன் இல்லைங்களா, 4 மாதம் தான் யோசிச்சுக்கிட்டே கொடுக்கலாமா வேணும் ஒரு டைலமாலேயே இருந்துச்சு. சரி
சரி ஓகே அப்படின்ட்டு தான் ஒரு ஜஸ்ட் பிஃபோர் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி தான் டிசைட் பண்ணேன். சரி ஓகே வி கேன் டூ திஸ் அப்படின்ட்டு. அப்புறம் ஷோரூம் போய் பார்த்தேன், வண்டி பிடிச்சிருந்துச்சு, பண்ணோம், எல்லாம் ஓகே, ஸோ ஃபார் ஸோ குட். லோன் ப்ராசஸிங்க்கு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் டன்னு தான் நினைக்கிறேன், ஹானஸ்ட். அதுவும் முடிஞ்சுன்னா லைக் குட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் டெலிவரி டேட் நம்ம சொல்கிற அன்றைக்கி அவங்க கொடுத்துருவாங்க. நான் வந்து சிட்ரன் C3 டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் நான் அதோட டோட்டலாக ஒரு ஓவரால் ஹைலைட்டடாக லைக் நான் சொல்கிறேன், அதில் என்ன ரேட்டிங் நான் எடுத்தேன், ஆஃபர்ஸ் என்ன கொடுத்தாங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேங்க. ஏன்னா இட் இஸ் ஸ்டில் அண்டர் ப்ராசஸ். நான் தெரியாமல் எதுவும் நான் சொல்லக்கூடாது இல்லைங்களா, ஐ மீன் தெரியாமல் கன்ஃபார்ம் ஆகாமல் எதுவும் சொல்லக்கூடாது இல்லைங்களா. ஸோ அதனால வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. சும்மா நான் ஒரு ரோட் சைடில் எங்கேயாவது ஒரு சர்வீஸ் ரோட் மாதிரி நிறுத்தி லைக் நான் உங்களுக்கு காரை ஒன்ஸ் ஷோ பண்ணுறேன். ஐ மீன் எனக்கு என்ன பேசுறதுன்னு ஆக்சுவலாக தெரியல. ஏன்னா இந்த கார் தான் எனக்கு உயிருன்னு கூட சொல்லலாம். எங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க, என்னடா கார்னா உனக்கு, அதுவும் இந்த கார்னா உனக்கு என்ன அப்படி ஒரு இது. ஏன்னா நான் வந்து அவ்வளோ இதாக பார்த்துப்பேன் இந்த காரில். ஸோ அதனால கொஞ்சம் இதாக இருக்குது, வேறு இமோஷனல் தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. சிலருக்கு புரியாது, பட் இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஓகே. ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த ஸ்ட்ரெச்சோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம இனி ரிட்டர்ன் வந்துட்டு அப்படியே அங்கே ஒரு பிரிட்ஜ் எடுத்து பார்த்தீங்களா, அதில் மேலே போகாமல், அது இன்னும் ஓப்பன் பண்ணல, மேலே போகாமல் நம்ம கீழே இறங்கி ஒரு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம திருப்பி ரிட்டர்ன் ஹோம் தான். ஸோ அவ்வளோதான். இட்ஸ் குட் லாஸ்ட் ட்ரைவ் ஆஸ் ஐ ஆல்ரெடி மென்ஷன். ஸோ யா, நான் வந்துட்டு எங்கேயாவது ஒரு ஓரமாக நிறுத்தி நான் உங்களுக்கு கார் ஒன்ஸ் காட்டுறேன். அதுக்கப்புறம் எண்ட் திஸ் வீடியோ. யா, ஓகே. ஸோ வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி சர்வீஸ் ரோட்டில் ஒரு ஓரமாக நிறுத்தி சரி ஓகே ஒன்ஸ் நம்ம வண்டியை காமிச்சிடலாம் அப்படின்ட்டு கார் ஆனில் தான் இருக்குது. ஸோ பாருங்கள், லைக் நான் சொன்னேன் இல்லைங்களா, திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ கார், திஸ் இஸ் அன் இமோஷன் அப்படின்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் வீடியோஸ் எடுத்து லைக் இந்தளவுக்கு போடணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் இந்த கார் மேலே ஒரு இதுன்னு சொல்லலாம். அது கார் என்தூசியாஸ்ட் எல்லாத்துக்கும் புரியும். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மோஸ்ட்லி வித்தின் அ வீக்ஸ் டைம் ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, நான் ஆக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நான் கொடுத்தேன். சரி, ஜஸ்ட் ஒன்ஸ் வேணால் நான் உங்களுக்கு இன்டீரியரும் காமிச்சிடுறேன். என்னடா ப்ரொமோஷன் மாதிரி இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வேறு ஒன்றும் இல்லை, கிறிஸ்டனாக இருக்கும். ஓகே, அவ்வளோதாங்க. நானும் அப்படியே வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஃபர்தர் அப்கிரேட்ஸ் லைக் இது சேல் ஆனதுக்கப்புறம் நான் C3 டெலிவரி எடுக்கும்போது நான் உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ், நான் இதை எவ்வளோக்கு சேல் பண்ணுறேன் அது எல்லாமே நான் உங்களுக்கு அதில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபார் நவ் we are signing off. Okay, thanks for watching everyone. Bye.